இங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட ட்ரூ லவ் செக் பண்ண அவளே ஆளுங்களை ஹையர் பண்ணி ரயில்வே ட்ராக்ல கட்டி போட சொல்றா. ஏன்னா அவ பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா அங்க வருவேன்னு சொல்லியிருப்பான். அதை டெஸ்ட் பண்ணதா இவ இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பா. அதே மாதிரி ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு உன்னோட லவரை கடத்திட்டு போயிட்டு ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டு இருக்காங்க, சோ நீ வந்து காப்பாத்துன்னு சொல்றான். இதை கேட்டவன் சம ஷாக்ல இருக்கான். ஏன்னா இன்னைக்குதான் அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட தூக்குல போட்டு சாவடிக்க போறாங்க. இதனால யாரை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் மைண்ட்ல இப்ப இருக்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனையோ வாட்டியா அவன் டேஞ்சர்ல இருக்கும் போது அவன் லைஃப் ரிஸ்க்ல வச்சு இவன் உயிரை காப்பாத்துறத பத்தி யோசிக்கிறான். அதனால இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு காப்பாத்து தான் கரெக்ட்னு அவளை கட்டி போட்டு இருக்க பிளேஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி ஓடும்போது சடனா நின்னுட்டு இப்ப லவ் பண்ற பொண்ணை விட அவனோட எக்ஸ் லவர் மேலதான் இன்னும் அவனுக்கு அதிகமான லவ் இருக்குன்னு ஃபீல் ஆகுது. அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்னோட எக்ஸ் லவரை காப்பாத்த போறேன்னு சொல்றான். இதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு அவன் கிட்ட உனக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்கிறவளை சாக விட்டுட்டு போறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு திட்டிட்டு அந்த பையனே அவளை காப்பாத்துறதுக்கு ஓடுறான். அப்போ அவன் எக்ஸ் லவரை தூக்குல போற டைம் அவன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்துறான். இதே டைம் ட்ராக்ல படுத்துட்டு இருக்க பொண்ணு அவளும் அவன் லவரும் எப்படிலாம் லவ் பண்ணான்னு நினைச்சு பார்த்து கண்டிப்பா அவன் என்ன காப்பாத்த வருவான்னு நம்புறா. ஆனா அவன் தான் இவளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை காப்பாத்த போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ராக்ல ட்ரெயின் வருது. அப்பதான் அவ புரிஞ்சுக்கிற அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்தவே மாட்டான்னு. அதனால ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்போ ட்ரெயின் கிட்ட வரவும் அவளோட பவரை யூஸ் பண்ணி கையை தூக்குறா. அப்ப அவ கைப்பட்ட உடனே அந்த ட்ரெயின் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அதுக்கப்புறம் அவன் லவரை பழி வாங்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறா.